சேனல் எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு வழியா பாசம் முடிச்சுட்டு மாசம் முடிக்க போய் லாஸ்ட்ல இருக்கு கைஸ். நான் முடிச்சு இந்த ஸ்கின் டெஸ்ட் வாங்கி ஸ்கின் டெஸ்ட் காட்டுவேனா இங்கே வரைக்கும் என்ன கட்சி முடிச்சு பிடிச்ச ஸ்கின் கட்சி அவன் தாலேஜான் எனக்கு பிடிக்காது என்ன மலிசான் வேஸ்ட் பவர் டே வேஸ்ட் ஆகும் गाइस. இது நடவே இல்ல गाइस. गाइस ஆயா இருக்கு. நான் மேட்ச் விளையாண்டு காட்டுறேன் गाइस. பாட்டு गाइस. गाइस இன்னொரு பாட்டு. வரல சொன்ன ஒருத்தர் வந்துச்சு. சரி गाइस. गाइस பாட்டு கேக்குறீங்க. गाइस मेसी गोल பாத்துக்கீங்க गाइस. मेसी தோத்துட்டாரு गाइस ரொனால்டோ ஒரு FIFA கூட இல்ல गाइस. ரொனால்டோ பாட்டாடா பண்றாங்க गाइस. போன் சால்டா என்ன அடிச்சல அடிச்சுறோனே ஓகேயா அடிச்சிரு गाइस வாடா गाइस. சென்னை சிக்கன லைக் அடிக்க மாட்டான். போன் சரியா நிச்சயம் அப்புறம் வீடியோ கட் பண்ணுங்க गाइस. நான் போறேன். ஏவல ஒத்துக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன். ரியாக்ட் பண்ண போறேன். அந்த என்ன கேம் விளையாட மறந்து
என்ன சொல் வக்கீல்ல வருது கைஸ் நம்ம 100 பேர் தந்தாங்க நான் ஒருத்தர் தான் கந்தி கைஸ் ராஜகுமார் பைத்தியம் ஊக்கமா இருக்குல ஆமாண்ணா ஏசி போடுற ஏசி வேணாம் நினைக்கிறேன் பக்கத்துல ஃபேன் இருக்கு அதே போட்டு உங்களுக்கு நாங்கள் தெரியலாம் நீ கொஞ்சம் போத்துடா தெரியுமா அப்ப ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணி பிடிக்காத மேப்பு வச்சுடா ஜெயிச்சிட்டேன் கத்தி ஜெயிச்சல பாய் போத்துடா ஜெயிச்சல வீட்டுக்கு போலாம் கடைசி கஸ்டமர் போட்டு விடு கொஞ்சம் போடலாம் பேச்சு போட்டு கூல் பண்றான் தம்பி நம்ம பையன் பத்தாது ப்ரோ ப்ரோ அவரே போறாரு ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு ப்ரோ அவர் வந்து நான் விட்டு சொல்றேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எக்ஸ்ட்ரா பேசாதீங்க கேக்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க ஒரு நேரத்துல கூப்பிடுவாங்க ரெடியா இருக்கு ப்ரோ ஒரு வேகன்சி தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படியே ப்ரோ அப்படிதான் ப்ரோ ஒரு வேகன்சி தான் இருக்கு ஆல் தி பெஸ்ட் ப்ரோ காலர் பட்டன் போடுங்க சாருக்கு பிடிக்காது ஓகே ப்ரோ என்ன ப்ரோ சொல்லிட்டு போனாரு நீங்க ப்ரோ சட்டை என்ன வாங்குறீங்க ப்ரோ எம்டி செம்ம டேலண்ட் டைப்பா ப்ரோ அவர் கம்பி மாதிரி அம்சமா இருக்கிறவனோட அன்னியன் மாதிரி ஆக்ரோஷமா இருக்கிறவனோட தான் பிடிக்கும் என்ன ப்ரோ சொல்றீங்க ஆமா ப்ரோ இந்த மாதிரி சட்டை பண்ணி டீசென்ட்டா இருக்கறவங்க நடிக்கிறேன் இங்கிலீஷ்ல பீட்டர் விடுறவனா அவருக்கு பிடிக்காது சிம்பிளா சொல்லனா உள்ள போய் தில்லா டவுலட்டா பேசுறவங்க தான் வேலை கொடுப்பாரா ப்ரோ உண்மையிலே எப்படியா ப்ரோ சொல்லிட்டு போனாரு ஏப்பா நான் சின்ன விஷயத்தை கூட சொல்லாம கப்பிச்சு பின்னால வாங்கிட்டு போய் திரும்ப முடியும் ஏன் தட்டல மட்டும் சோறு தான் பார்த்தாது பக்கத்துல ஒரு தட்டிலே சோறு இருக்கும் ப்ரோ சாரி ப்ரோ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா டக்கு நம்ப முடியல ப்ரோ அதான் நீங்க செஞ்ச உதவிலாம் நான் கைமார் சேவ் பண்ணனே தெரியல ப்ரோ கைமார்ல வேணாம் ப்ரோ நல்லபடியா உள்ள போயிட்டு வாங்க அதுவே போதும் ஐயரன் அது வர நீங்க ஸ்வீட் வாங்க சார் வரவங்க ரோஸ் மில்க் குடிச்சேன் கடை அக்கறை இல்லாம சக்கரை அள்ளி போட்டான் சார் அதுவே தகட்டுது சார் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் போய் அடிச்சு பேசுறத விட உண்மையை வச்சு பேசுறதா உங்களுக்கு பிடிக்குமாமே உண்மையா இருப்பேன் சார் நீங்க என்ன ஆளா கொடுங்க இன்னும் கேட்காம செய்வேன் என்ன சார் வந்ததுல வாட்டு மாதிரி வாட்டு பாதியில நிறுத்தினீங்க ஃப்ரீயா பேசுங்க சார் இல்ல சார் வெளியே போன்னு சொன்னேன் என்ன சார் ஜாலியா பேசுறா ரமேஷ் சார் என்னது சார் சாரி சார் என்ன இப்படி வந்திருக்கீங்க சார் ஸ்ட்ரிக்ட் டீ சொல்லுவாங்க சொல்லிட்டு போங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்து படிங்களா வெளியே போக சொல்லுங்க அவனே சார் டென்ஷன் ஆகாது ஏன்டா அப்படி பண்ண இந்த ஆள நடிகல எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு தத்திடுவாங்கல எங்க அப்பா என்ன கொல்ல மாட்டான் இந்த எச்ச கொலை பண்ணி பொழைக்கிறதுக்கு நம்மள காப்பாத்திட்டு எச்சத்தனோனா எச்சத்தனம் பண்ணுவோம் ஜோசப் கமிங் சார் பிளாஸ்லி நான் அடிக்கிற வீட் நான் இங்க தமாஷா வீடியோ நடக்குது 10 மாசமா லோன் கட்டலாம் அவங்க யார கட்டலாம் யாரமா வீட்ல வெளியமா காசுல தண்ணி கேட் சாவறதுக்குள்ள ஒரு ட்ரிப் போறணும் இருந்தோம் தம்பி என்னடா சீடி இது மா டீ நான் ஒரு பால் ரெண்டு தம்பி படிச்சிருக்கேன் இந்த பாரா தோகரம் மீன் ஏய் ஊது மச்சான் ஏய் ஊது கண்ணு காட்டு கை காட்டு ஐயா என்ன வண்டி தான் ஐட்டம் யூஸ் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஸ்மெல்லும் வரல விஷயமே காட்டல பசங்களும் பார்க்க டீசென்ட்டா தான் இருக்கானுங்க என்ன பண்ணலாம் சரி டீடைல்ஸ் வாங்கி அனுப்பி விடு உங்க பேரா ஜேம்ஸ் உங்க பேரு பாண்ட் என்ன வேலை செய்ற பவுன்சரா ஐயா ஐட்டு ஓடறானுங்க ரெண்டு பேரும் என்ன அச்சிரானுங்க மச்சான் சாப்பிடு சரான ஈஸியா என்ன புஷாட் பண்ண மச்சான் அன்னைக்கு அந்த ராவதி மிஸ் ஆளு முன்னாடி கீழ உட்கார வச்சு நீ ஓடுற சாண்ட படம் சொல்லுடா இந்த பேப்பரை வாங்கி எழுதும் போது அம்மா கிட்ட வந்துட்டு போச்சு சிரிச்சு கேக்குது மச்சான் என்னடா சொல்ற செம்ம கஷ்டம் மச்சான் நான்
கண்டிப்பா ஃபெயில்ரா. அதெல்லாம் அவன் பாடு மச்சான். நான் 100 மார்க் எடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுல. நீ வேணா பாரு ஜோசப் ஃபர்ஸ்ட் மார்க் சைலண்ட் கிளாப்ஸ் அப்படி சொன்னா நான் அப்படியே நான் மாத்திக்கிறேன். என்னடா உலற அங்க கிளாஸ் டாப்பர் பிரேமே பேப்பர் டஃப்னு வந்து அழுதுங்கறான். நீ என்னடா துள்ளிறிய? கொஸ்டின் பேப்பர் காட்டு. டாப்பர் பேட்ச் குத்தா லெஃப்ட்ல குத்தலாமா ரைட்ல குத்தலாமா? மச்சான் பக்கத்துல அபிஷேக் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப நான் உட்கார்ந்திருந்தான். ஆமா மச்சான் நம்ம ஷாலினி தம்பி அவங்க அப்பா மாதிரியா இருக்கடா. என்கிட்ட சிரிச்சினே பேசுறான் மச்சான். சிரிச்சினே பேசுறானா? அவங்க கொஸ்டின் பேப்பர் தான் வந்து குத்துவா. லூசுக்கு போறீங்களா? ரெண்டு பேரும் கொஸ்டின் பேப்பர் மாத்தி எழுதிறீங்கடா. அது ஒரு 5ஆவது பட்சம் 3ஆவது பேப்பர் எழுதிறீங்க. அந்த பாருடா ஸ்கூல் மாடிக்கு போக கூடாதுன்னு சொல்லியும் யாரோ மாடிக்கு போய் பைப் உடைச்சிருக்கீங்க. டேங்க்ல இருக்க மொத்த தண்ணி காலி. ஒழுங்கா நீங்களே ஒத்துக்கோங்க. இல்லனா பீட்டி பீரியட். எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. என்ன சார் போமா? என்னடா எட்டோனே போமா நம்ம சொன்னமா பேசுற? சார் சாரி சார் போவோம் சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? சாய் போடணும் சார். ஃபர்ஸ்ட் சிப்பா போறேன். மூத்திர மாட்டா மூத்த வந்து உட்கார மாட்டேன். சார் சாரி சார். சாய் போட்டோம் சார். அடுத்து என்ன பண்ணனும்? கீர் போடணும் சார். சார் முதல்ல கிளட்ச் பிடிச்சா கீர் போடணும். உனக்கு தெரியல. யோ முதல்ல உனக்கு தெரியல. கீர போடணும்னு கேக்குற பூம் போடணும்னு தெரியல. என்ன அடிக்குற? ஏய் உனக்கு தெரியல இல்ல செக் பண்ணடா. சார் கத்தாதீங்க சார். நம்ம பையன் சார் அவன். நம்ம பையனா? அது விடுங்க சார். இந்த கார்ல பில்டிங் விட்டு பில்டிங் போயிட்டு கத்துக்கவனா சார் அவன். காரை விட்டு வெளிய பாஞ்சிருவே நீ. கம்முனு இரு. சார் ஃபர்ஸ்ட் கீர் போடு சார். வந்து காலவரல ஃபர்ஸ்ட் கீரே போடுற நீ. சிரிக்காத. சார் சார் கிளட்ச் பிடிச்சு ஃபர்ஸ்ட் கீர் போட்டேன் சார். இப்போ என்ன சார் பண்ணனும்? அப்படியே கிளட்ச பொறுமையா விடு. தயவு செஞ்சு ஒரு அர்ஜென்டான வேலையா போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. மழை வரதுக்குள்ள மாடியில இருக்க துணி எடுக்க சொல்லி வீட்டுல இருந்து தலைக்கு மேல பிரஷர். சார் நான் இயல்பாவே இப்படிதான் பேசுவேன். நான் ஒரு யூடியூபர். சார் ரோடுனா விபத்து நடக்கத்தான் செய்யும். நாம தான் சுமூகமா பேசிட்டீங்க. சார் வன்முறைய கையாளாதீங்க. இருங்க என் ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். சீக்கிரம் பாரு. என்னோட ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முருங்கக்காய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரீசெண்டா போட்ட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. என்னோட ஜிபே பேலன்ஸ் 2.0. நான் உங்களுக்கு ₹1 அனுப்புறேன். மிச்சம் ₹1 கேட்காதீங்க. ஏன்னா யாருமே என்ன ₹1 கூட இல்லாத பிச்சைக்கார பையன் இலக்காரமா பேசிடக்கூடாது. வேலைக்கெல்லாம் எதுக்கு போறீங்க? நம்ம கிட்ட வீட்டுல இருந்தே வேலை பாக்குற மாதிரி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்கு. அந்த ஜாப தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் பைக் குடிக்கணும் கமெண்ட்ல சவுக்கலர் ராக் போடுங்க. பல்சர் பைக் குடிக்கணும் பச்சை கலர் ராக் போடுங்க. இல்ல இல்ல இது வேலை வந்து நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஐயோ வேணாம் சார் விட்டுருங்க. அந்த வண்டி முடிஞ்சிச்சாடா? நான் இந்தியால மட்டும் ஊத்துறேனா? ஜோசப் ராஜேஷ்லப்பா நீ என்ன நியூஸ்ல நீ ஜோசப் கொலை பண்ணிரேன்னு போறாங்க. தம்பி மாதிரி கூட இருந்தானேடா. அவனே என்ன கொலை பண்ண? டேய் எப்படி கொன்னன்னு எனக்கு தெரியல. என்னடா சொல்ற? மச்சான் காலைல 10 மணிக்கு 2 பேர் வேலைக்கு போறோம்னு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னடா. சரி பஸ் வர லேட் ஆகுது ஒரு சிகரெட் வேணும்னு சொன்னாடா. சிகரெட் மட்டும் வாங்கிட்டு பொட்டி எறான்னு கேட்டேன். உடனே நீ வாடா வேற பஸ்ல கூட்டி போறானடா. டேய் வேலைக்கு டைம் ஆச்சு எங்கடா கூட்டி போறேன்னு நான் கேட்டேன். மச்சான் ப்ளீஸ் நான் சொல்றேன்டா. அங்க இருந்து அடையார்ல இருக்கிற ஆதி வீட்டுக்கு கூட்டி போயிட்டு அவங்க கிட்ட ஃபுட்பால் வாங்குறான். அப்புறம் பால்ல காத்து இல்லன்னு ஃபேன்சி ஸ்டோர்ல போய் பின்னு வாங்கி பக்கத்துல இருக்கிற சைக்கிளுக்கு எல்லாம் காத்து அடிச்சான். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கற? மச்சான் கொஞ்சம் கால வீடா. எதுங்கடா? இந்த மச்சான் பொட்டி. டேய் பொட்டியாடா? டேய் கால்ல கேட்டனே. அதுகான அத பண்ண? ஆமா மச்சான் காமெடிடான்னு சிரிக்கிறான். எனக்கு காதெல்லாம் அடிச்சு கண்ணெல்லாம் மங்கலாயி யாராயிச்சு மச்சான்? ஏதோ தலை சுருக்குன்னு ஏறிச்சு பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணனு எனக்கே தெரியல மச்சான். கண்ணு முழிச்சு பார்த்தா கீழ ரத்தத்தோட படுத்துங்கறான். டேய் அவனுக்கு அடிச்சே கொன்னுடா. நியூஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் போடுறாங்கடா. மச்சான் இவன் பண்ணதுக்குலாம் நான் எவ்வளவு பொறுத்துங்கறேனா. ஆனா இன்னைக்கு இவனும் வேலைக்கு போகாம என்னையும் வேலைக்கு போடாம 6 நாள் செலவு பண்ணி அடிச்சிக்கறானே.
நம்ம ஃப்ரெண்டு சாவுதான். ஒரே குஷிதான். ஐயோ சார் மன்னிச்சிடுங்க. நீயா? நான் ஒரு யூடியூபர். அதான் சார் எனக்கும் தெரியல. ஒருவேளை போன ஜென்மத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ சார் நான் சொன்னது அந்த தொடர்பு இல்ல, அந்த தொடர்பு. சார் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. இது இல்லையானா 7 மணியானா அவ அப்பா போன் பண்ணுவான் தானா. ஆனா இப்ப நமக்கு அந்த கதை வேணா. சார் இவனா தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? டேய் நீ 4 வாரத்தை பேசிட்டீங்க, 4 நாள் ஆகுமாடா? எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி தெரியுது. சார் என் பொண்டாட்டிய கத்திர வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு காதெல்லாம் விட்டுரும். காது விட்டுருமா? தொண்டையில ஒண்ணு குத்துற வச்சுக்கோ. ஆல்ரெடி ஸ்லோ மோஷன்ல பேசுனீங்க, மொத்தமா மியூட் ஆயிடும் குரலே உனக்கு. ஏய் நான் விருப்ப பேசுறியா? நான் வந்தல பாக்குறேன். அப்படியே இருக்கற. ஒரே காசு கொடுமா. சார் இதுக்கு இப்ப தேவையில்லாம கத்துறீங்க. ஏய் உன்ன மாதிரி பேசுறா? என் பொண்டாட்டி என்ன மாதிரி பேசாம உங்கள மாதிரியா பேசுவா? ஏய் சார் உங்களுக்கு இப்போ பணம் தானே வேணும்? ஆமா. ஐயோ பின்னாடி பாருங்க சார், பஞ்சாப்லாரி. சார் பாய். சார் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒழுங்கு மரியாதை காசு. ஏய் நீ என்ன பண்றீங்க? சார் உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க? யோ நீ யாரா? அவனுக்கு தெரிஞ்சவனா? ஒண்ணுங்க நீங்க கார ஓரன்னு நீ நடிக்க காரல வந்துட்டாயா? ஒழுங்கு மரியாதை காசு வாங்கி குடியா? சார் இவனுக்கு தெரிஞ்சவனா சார்? என்ன சார் இப்படி பிரிச்சு பேசி நம்ம நட்பை கொச்சப்படுத்துறீங்க? நம்ம 2 பேரும் நண்பர்கள் தானே. யார் அண்ணா செருப்பாடி போங்க. கம்முடா. சார் நாளைக்கு எங்க ரெண்டு பிரச்சனை பண்ணியா சார்? 10000 எனக்கு காசு தரணும். நீங்க காலையில எடுத்து விட்டுறதா முடியும் வந்து. சார் நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, வீட்ல இல்லையானா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா, நான் கிளம்புறேன். ஏய் இல்ல நாங்க 2 பேரும் பேசாம நிக்க வச்சிரோமா? மரியாதை 2 பேரும் காசு கொடுத்துறோம்டா. சார் நான் இந்த ஊருக்கு சாதிக்கணும்னு வந்தேன், என்ன ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? நீ சாதிக்கிறதுனால காரணம் நினைச்சா? நான் இந்த மத்த சம்பந்தம் இல்லாம பேசுறேன்ப்பா. நீ போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. ஐயோ சார் போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க, நாமெல்லாம் நண்பர்கள் தானே, பேசியே தீர்த்துக்கலாம். சரிடா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணல, நம்ம நண்பர்கள் தானே, காசு கொடு. சார் நட்புக்காக நான் உயிரை கூட தருவேன், ஆனா பணம் தர மாட்டேன். ஏன்டா தர மாட்டேன்? ஏன்னா என்கிட்ட பணம் இல்ல. நினைச்சடா இந்த மாதிரி கலர் கலரா கட்டவனா கொடுப்பான், காசு கொடுக்க மாட்டான். நீ போலீஸ் ஃபோன் பண்றா. இந்த காரணம் 10 சபையில போட்டு செல பண்ணா. எனக்கு 10000 கிட்ட தரடா. நீ தெரியா? நீ தெரியா? சார் நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, இல்லையானா காத்துட்டு இருப்பா, நான் கிளம்புறேன். ஏய் நிலா யாரா இல்லையானா? இல்லையானா அவன் தொட்டு தாலி கட்டினா பொண்டாட்டி அதுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுவான். கேட்டியா? காசு வேணும் உனக்கு. வேணும் சார். பொண்டாட்டி அடிப்பா சார். கல்யாணம் பிக்ஸ் ஆக போற காசு சார் இது. ஏய் காசு குடுடா. என்ன சார் கேவலம் பணத்துக்காக இப்படி பண்றீங்க? இதனாலதான் வன்முறை உண்டாகுது, வன்முறையால போர் உண்டாகுது, போரால நம்ம நாட்டோட பொருளாதாரமே பாதிக்கப்படுது. நல்லா பேசுறான்ல? ஆமா சார் நல்லா பேசுறான் சார். 4 புள்ள கூட பேசுவான், 4 நாள் ஊத்த மாட்டான். உங்க கேட்க இருக்கலாமா? இல்ல சார். உங்களுக்கு மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் விடு. ஏய் வாடா. ஏய் அண்ணா நீங்க இந்த மாதிரி பண்றது என் ரசிகர்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். உன்னை சரி சமமா உட்கார வச்சு கூட்டு போலான்னு பார்த்தேன். நீ ரொம்ப பேசிட்ட. நீங்க உட்காருங்க சார் உடனே இருட்டுனா எனக்கு பயம். சார் வணக்கம் சார், டீ காஃபி பிஸ்கெட் சம்சா மிச்சர் எதனா சாப்பிடுறீங்களா? அண்ணா இது ஃபோன் கடை தானே? ஆமா சார், நாங்க கஸ்டமர் கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். இது ஜஸ்ட் போனீங்க. சரியா லொகேஷன்லாம் பக்காவாகுதுடா. அப்புறம் அந்த பில்டப் கொடுக்குற கேரக்டர் யாரையும் வர சொல்ற நீ? இங்கே வர சொல்றேன் சார். ஏய் இந்த கதையோட கருவே அந்த கதாபாத்திரம் தான்டா. நம்ம படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே. கரெக்டா இருப்பானா சார்? ஷார்ப்பான பையன் சார். டோன்டா பாருங்க சார். இவனா டேய் 10 பேர் சேர்ந்து பில்டப் கொடுத்தா இவன் சாதாரணமாவே தெரியும். இவன் நம்ம படத்துக்கு பில்டப் கொடுக்க போறான். புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்க சார், நல்லா பண்ணுவான் சார். சரிடா தம்பி, இது பில்டப் மூவி. நீங்க தான் மெயினா பில்டப் கொடுக்குற கேரக்டர் எல்லாம் சொல்லிருப்பான். இப்போ ஒண்ணும் இல்ல, ஹீரோ நடந்து வராரு, நீங்க அவருக்கு பில்டப் கொடுக்குறீங்க. அதான் சீனு. நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஆக்ஷன். அவ வந்தானா? ஐயோ நீ எதிரி கூட்டமே பயந்து போடா. அந்த இடி கூட சத்தம் போட பயப்படா.
காட்டுவான் தம்பி சூப்பர்ப்பா இன்னும் ஒரு சீன் பண்ணி காட்டுப்பா வில்லன் கிட்ட ஹீரோ பத்தி பில்ட் பண்றேன் ஆக்ஷன் எதுக்குடா அவனை தொட்ட அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான் உன்னை சும்மாவா விடுவான்